உங்களுக்காக ஓடி ஓடி உழைச்சி ஓடா தேஞ்சிட்டேன். இப்படி இருக்கிறவங்க தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நானும் இன்றைக்கி ஒரு பெண் விவசாயி தான். எப்போவுமே பெண் விவசாயி தான். இன்றைக்கி தேங்காய் வெட்டிகிட்ருக்கிறேன். இந்த தேங்காயெல்லாம் வெட்டி பாருங்க இப்படி பருப்பாக பிரிக்கணும். தண்ணி இல்லை, காஞ்சி போச்சு. 1-2 தண்ணி இருக்கிற காய் தான் வெட்டிகிட்ருக்கிறேன். பெண்கள் விவசாயத்தை நம்பி இருக்கிறவங்க எவ்வளோ பேர் தெரியுமா? இதை பாருங்கள், எப்படியெல்லாம் வேலைக்கு ஆள் கிடைக்காம நம்மளாலையும் செய்ய முடியாமல் எப்படியெல்லாம் கிடக்குது. இதை பாருங்கள், வேலை வாய்ப்பு கொட்டி கிடக்குது. ஆனால் யாரும் விவசாயத்துக்கு வரமாட்டேங்கிறாங்க. இப்போ வர்ற வாரிசுங்க எல்லாமே வேலை வேறு வேலைக்கு போகிறது, கார்மெண்ட் போகிறேன் இப்படின்னு போயிடுறாங்க. இந்த விவசாயத்துக்கு வேலைக்கு ஆள் கிடைக்கல. எல்லாம் புல்லேறி கிடக்குதுங்க பாருங்கள். எல்லாம் விசப்போடா ஏறி கிடக்குதா. எங்கள் காடு தான் இது. தென்னை மரத்தில் பாருங்கள், தண்ணி இல்லாத போனதுனால தேங்காயே இல்லை. மேக்சிமம் தண்ணி மெயினாக ஒரு விவசாயத்துக்கு முக்கிய காரணியாக இருக்கிறது பணம் மட்டும் இல்லை, தண்ணியும் தான். தண்ணி இருந்தால் தான் நாம் ஒரு வெள்ளாமை வச்சிட்டோம்னா அதை எடுக்க முடியுது. தண்ணி இல்லைன்னா அது அந்த சமயத்தில் காஞ்சி போயிட்டா நம்ம போட்ட முதலீடும் போச்சு. இந்த மாதிரி எவ்வளவோ ஏழைப்பாளைங்க. ஒரு மனுஷர் ஏழையாகிறதே இப்படி தாங்க. விவசாயி ஏழையாகிற காரணமே அதுதான். நாம் முதல் போட்டு மழை பெஞ்சுது, தண்ணி இருக்குது நம்பி ஒரு வெள்ளாமை பண்ணிவிடுவோம். கரெக்டாக அது அறுவடைக்கு வரும்போது தண்ணி இல்லாத காஞ்சி போயிடும். நஷ்டம் யாருக்கு? நமக்கு தான். அதையும் தான் கவர்மெண்ட் கொடுக்குமான்னு எதிர்பார்க்குறோம். கவர்மெண்ட் எதுக்கு தான் கொடுக்கும்? நாட்டில் தான் பணத்தட்டுப்பாடு அது இதுன்னு சொல்கிறாங்க. இப்போ கரண்ட்டு தட்டுப்பாடு. ஏதோ கரண்ட்டு அங்கே அதிகமாக ஒன்றும் தண்ணி இல்லை. அவங்க விடுற கரண்ட்டில் நாங்கள் தண்ணி எடுத்துக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்தளவுக்கு வருமானமும் இல்லையே. வருமானத்துக்கு உண்டான முதலீடு போட்டாலுமே அந்த முதலீடு போட்டாலும் உண்டான வருமானம் இல்லை. மாற்றி சொல்கிறேன், வருமானம் இல்லை. நாம் காய் கொண்டு போனால் 2 ரூபாய்க்கு வாங்குறாங்க கிலோ. ஆனால் அவங்க அப்படியே மாற்றி 20 ரூபான்னு போடுறாங்க. 4 ரூபா 2 ரூபா தான் மாங்காய். மாமரம் ஓடையோரமாக ஒரு மரம் இருக்குது, பெரிய மரம். மனசார கொண்டு போனால் 4 ரூபா 2 ரூபா அவ்வளோதான் போகுதுங்கிறாங்க. கிளிமூக்காய் பாருங்க, அங்கே கூட மாமரம் இருக்கா தெரியுது, இங்கே தூரத்தில் தெரியும் பாருங்க, மாமரம் தான் அது. நாம் போய் அதையே விலை போட்டு வாங்கக்குள்ள ஏகப்பட்ட ரேட் சொல்கிறாங்க. 25 30ன்னு சொல்கிறாங்க. 25 ரூபா 30 ரூபா கூட 40 ரூபா சொல்கிறாங்க அது ரேட்டு. இப்படி பல பிரச்சனை விவசாயிக்கு தான் இருக்குது. இப்போ தேங்காய் என்ன விலைன்னு தெரியல, நாங்கள் விற்கல. ஆனால் இப்போ உடச்சி போட்டுட்ருக்குறோம். இந்த தேங்காய் பருப்பாக கொண்டு வரத்துக்குள்ளே எவ்வளோ வேலை. மரம் ஏறி வெட்டுறதுக்கு கூலி கொடுத்தோம். அது 30 ரூபா. ஒரு மரத்துக்கு 30 ரூபா. அதில் 4 காய் இருக்கலாம், 2 காய் இருக்கலாம், பெரிய கொலையாக கூட இருக்கலாம். ஆனால் 30 ரூபா காசு கொடுத்துடணும். அவங்க தொங்கி ஏறுறாங்கல்ல, அவங்க வாழ்க்கையும் ரொம்ப கஷ்டம்தான். மரம் ஏறுற வாழ்க்கை மட்டும் என்ன அவ்வளோ ஈஸியானதா? அது நினச்சாலும் கஷ்டம் தான். அப்புறம் இதை உரிச்சு போட்டாங்க ஒருத்தர். அது ஒரு காய் உரிச்சு போட்டால் 1.25 ரூபான்ட்டாங்க. அந்த தொட்டி உதவுன்னு சொல்லி உரித்தோம். எல்லாம் 2 கூட பொழந்துருவோம். அது 1.25 ரூபா உரிக்கிறதுக்கு. அப்புறம் இப்போ இதை நாங்களே வெட்டிக்கிட்டுருக்குறோம் சொந்தமாக. இதை இப்படி வெட்டி இதை இன்னும் காய வச்சு எடுத்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் சேர்த்தங்காட்டியும் எவ்வளோ வேலை. இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஆள் போட்டு வேலை செஞ்சால் கூலி ஒரு நாளைக்கு அவங்களே 400 ரூபா 500 ரூபா கேட்குறாங்க கூலி. ஒரு பொழுதுக்கும் ஒரு நேரம்னா 250 ரூபாங்கிறாங்க. இதில் என்ன மீதியாக போகுது? தேங்காய் விலை விற்றாலுமே ஒன்றும் இருக்காது. இப்போ விலை இருக்குதா இல்லையாங்கிற நிலவரம் ஒன்றும் தெரியல. இந்த தேங்காயை மரத்துலேருந்து வெட்டுறதுக்கும் ஆள் வரல. ஏன்னா நிறைய தோப்பாக இருந்தால் நிறைய பேர் வராங்க. ஒத்த பேர் தான் வரணும். ஒருத்தர் வந்தால் போதும், அவ்வளோ மரம் இல்லை, ரொம்ப சின்ன மரங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டோமா. ஒருத்தர்னா யார் வராங்க? அது 30 ரூபான்னா வரவே மாட்டேங்கிறாங்க. 40 ரூபான்னா உடனே வருவாங்க. 10 ரூபா சேர்த்து கொடுங்க வரேன் அப்படிங்கிறாங்க. இது கட்டுப்படி ஆகாதே அப்படின்னு சொல்லி 30 ரூபான்னா அதுக்கு லேட்டாக வந்தாங்க. வெட்டி போட்டு இப்போ 1.5 மாதம் ஆகி போச்சு. அப்போ 1.5 மாதத்துக்கு முன்னே வச்சுருந்தா அப்போல்லாம் விலை இருந்தது பருப்பு. வெட்டி போட்டு 1.5 மாதமாக இந்த தேங்காய் உரிக்கிறதுக்கு வரல ஆள். அப்புறம் ஒருத்தர் வந்தாங்க, இப்போ உரிச்சு போட்டிருக்காங்க. இப்போ தான் நாங்கள் மெல்ல அதையும் வெட்டி போடுறோம். இதை ஏதோ 2 நாள் 1 நாள் காய வச்சு உடனே எடுத்துகிட்டு போகணும். எங்கே உடனே எடுத்துகிட்டு போக முடியுது? மற்ற வேலைகளை பார்த்துக்கிட்டு எப்போ பாரு பருப்பு லேட்டாக தான் கொண்டு போகிறோம். அதுவும் அந்த சமயத்தில் கொண்டு போய் விற்க முடியறதில்ல. அதுவும் இங்கே கொண்டு போக முடியாது, வாழைப்பாடி தான் கொண்டு போகணும். அங்கே தான் விற்கிறோம் நாங்கள் எப்போவுமே. பரவாயில்ல, நல்ல வேலையாக இருக்கும்னு நினைக்கிறேன்.